திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த இரும்பேடு பெரிய ஏரியில் செத்து மிதக்கும் மீன்களால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இரும்பேடு பெரிய ஏரியில் சுமார் ஆயிரக்கணக்கான மீன்கள் ஆங்காங்கே செத்து மிதக்கின்றன. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் ராட்டினமங்கலம் பகுதியில் உள்ள அரிசி ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் இரும்பேடு ஏரியில் கலப்பதால் தான் மீன்கள் செத்து கிடப்பதாக குற்றம் சாட்டினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து மீன்களை அகற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்புக்குள் நுழைந்துள்ள 2 காட்டு யானைகளை அபாய ஒலி எழுப்பி வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். பாடந்துறை பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த 2 காட்டு யானைகள் மக்களை அச்சுறுத்தி வந்தன. இதையடுத்து யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட கோரி மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் குழு அமைத்து யானைகளை தீவிரமாக வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் பள்ளிவாசல் பகுதியில் உலா வந்த காட்டு யானைகளை அபாய ஒலி எழுப்பி அடர்ந்த வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டி அடித்தனர். தற்போது யானைகளை வனத்துறையினர் விரட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பூக்கடை சத்திரம் அருகே கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பல் மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பருத்தி குன்றம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் சொந்தமாக பல் மருத்துவமனை நடத்தி வருகிறார். இவரிடம் சிகிச்சை பெற வந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் பல் மருத்துவர் மணிகண்டனை சிவகாஞ்சி காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் அருகே வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வெங்காயப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வெளியே நிறுத்திவிட்டு தூங்கச் சென்றுள்ளார். காலையில் வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் திருடு போனது தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது. நாகையில் பருத்தி எடுக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பருத்திக்கு உரிய விலை இல்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகையில் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஒருமுறை பயிரிட்டு 3 முறை அறுவடை மேற்கொள்ளக்கூடிய பருத்தி செடிகள் மழையால் சேதமடைந்ததால் ஒருமுறை மட்டுமே பஞ்சு எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 35,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் கோடைக்கால பயிரால் பெரும் நஷ்டத்தை அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோடை மழையினால தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் தமிழக அரசு விவசாயிகள் அனைவருக்குமே இழப்பீட்டு தொகையும் கொடுக்கணும், காப்பீடு கிடைக்கிறதுக்கும் ஆவணம் செய்யணும். பருத்தி அரசே கொள்முதல் செய்யணும். இப்போ நெல் கொள்முதல் பண்ணுற மாதிரி மற்ற தானியம் மாதிரி கூடுதலான விலையை நினைச்சு அரசே கொள்முதலை பண்ணால் மட்டும்தான் வருங்காலங்களில் இந்த பருத்தி விவசாயம் பாதுகாக்கப்படும்.